அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி. இன்று நாம் காணும் பதிவு சமையல். ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இன்று நாம் செய்ய போகின்றோம். வாங்க. அதற்கு ஒரு பேனில் கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், எள்ளு 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 5, தேங்காய் நறுக்கியது 2 சில்லு ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. தனியாத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்து சேர்ந்துக்குங்க. ஒரு குக்கரில் ஒரு தேக்கரண்டி எண்ணெய் விட்டு பட்டை 2, அன்னாச்சிப்பூ 1, பெரிய லவங்கம் 1, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை 1 இனுக்கு, காஞ்ச மிளகாய் 2 வதக்கிக்குங்க. வெங்காயம் 1 நீட்டாக நறுக்கி வதக்கிக்குங்க. பச்சை மிளகாய் 2 கீரி சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்து தக்காளி 1 நறுக்கி சேர்த்துக்குங்க. கத்திரிக்காய் 4 நறுக்கி நன்றாக வதக்கிக்குங்க. தேவைக்கு உப்பும் சேர்த்துக்குங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்து அரைத்த மசாலாவை சேர்த்து நன்றாக கிளறி விடுங்க. தண்ணீர் 1க்கு 2 வீதம் சேர்த்துக்குங்க. நெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து ஊற விட்ட அரிசியை சேர்த்து 2 விசில் வைத்து இறக்குங்க. இந்த கத்திரிக்காய் சாதம் கத்திரிக்காய் பிடிக்காதவர்கள் கூட விரும்பி சாப்பிடுவார்கள். கூடவே ஒரு அப்பளம் வைத்து சாப்பிட்டால் ரொம்ப சுவையாக இருக்கும். இன்றை செய்து பாருங்கள். நன்றி.